இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பல்லவி, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஒழுங்கா நீ எல்லாத்தையும் சொல்லு. இங்க என்ன நடந்துச்சு கேக்குறல, சொல்லு. அம்மா, அண்ணன் கிட்ட நடந்த விஷயத்த சொல்லட்டுமா அம்மா? அம்மா, அண்ணன் கேக்குறான்ல, சொல்லட்டாமா? அண்ணா, நீ வாண்ணா. எதுவா இருந்தாலும் இங்கே சொல்லு. நீ வாண்ணா. ஏய், வா. பல்லவி, பல்லவி விடு. சொல்லு பல்லவி. நீ போனதுக்கு அப்புறம் வீட்ல ஒரே பிரச்சனை ஆயிடுச்சுனா. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? இசை அண்ணி அம்மா ரொம்ப திட்டிட்டாங்கண்ணா. ஏன்? இசை என்ன பண்ணா? இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு வெளியில போ. சிரிச்சு சிரிச்சு பேசி இப்படி ஒரு அயோக்கியத்தனை பண்ணிருக்க. என்ன சொல்ற நீ? அம்மா ஜாதகத்துக்காக இசையை வீட்டை விட்டு வெளில போக சொன்னாங்களா? ஆமாண்ணா, அண்ணிய பார்க்கவே பாவமா இருந்துச்சு. அம்மா சொல்லுக்கு மறு வார்த்தை பேசாம அண்ணி கிளம்பி போயிட்டாங்கண்ணா. இசை போகும்போது யாரும் தடுக்கல? இல்லண்ணா, அண்ணனும் அப்பாவும் எவ்வளவோ சொன்னாங்கண்ணா. உனக்கு தான் அம்மாவோட கோவத்தை பத்தி தெரியும்ல. ஒரே வார்த்தை இசை அண்ணிய போக சொல்லிட்டாங்க. சரி, இசை எங்க போனா? எங்க போனான்னு தெரியுமா? எனக்கு தெரியலண்ணா. ஆனா அம்மா இசை அண்ணிய நம்ம வீட்டுக்குள்ளதான் வர வேண்டாம்னு சொன்னாங்களே தவிர அண்ணி அவுட் ஹவுஸ்ல இருந்துக்கலான்னு ருக்மணி அத்தை கிட்ட சொன்னாங்க. அப்ப இசை அவுட் ஹவுஸ்ல தானே இருப்பா? நான் அங்க போய் பாக்குறேன். வர்ஷினி, இசை இருக்காளாங்க? அக்கா இங்க இல்ல விஷால். இங்க இல்லையா? பல்லவி நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னா, அதனாலதான் இங்க வந்தேன் நானு. விஷால், வீட்ல நடந்ததை வச்சு அக்காவை நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. அக்காவுக்கும் இந்த டூப்ளிகேட் ஜாதகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எங்க அம்மா தான் எனக்கும் ராகவுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்க. அப்படியா? இல்ல, எனக்கு புரியல, என்ன இதெல்லாம்? ஆமா விஷால், எங்க அம்மா தான் இதுக்கெல்லாம் காரணம். இசை மேல தப்பு இல்லனா எங்க அம்மாக்கு இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க வேண்டியதானே? சாரி விஷால், இத சுபத்ரா அத்தை கிட்ட சொல்லக்கூடாதுன்னு என் அம்மா என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க. மீறி நான் சொன்னா செத்து போயிடுவேன்னு மிரட்டுறாங்க. அதனாலதான் என்னால இசை அக்கா பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்ல முடியல. இது என்ன வர்ஷினி? தப்பு பண்ணது உங்க அம்மா, அதுக்கு இசை பழைய சுமக்கணுமா? இதுக்கு பாதிக்கப்படணுமா? நீங்க அத்தை கிட்ட பேசுங்க விஷால். அக்கா பாவம், அவ சின்ன வயசுல இருந்தே எல்லாருக்காகவும் நல்லதை யோசிச்சு யோசிச்சு அவளுக்குன்னு எந்த நல்லதும் நடந்ததே இல்ல. அவ வாழ்க்கையில நடந்த நல்ல விஷயம் உங்க கல்யாணம் தான். இன்னும் சொல்ல போனா நீங்க லைஃப்குள்ள வந்ததுதான் அவ சிரிக்கவே ஆரம்பிச்சிருக்கா. ப்ளீஸ் விஷால், நீங்க அக்கா கிட்ட பேசுங்க. சரி, முதல்ல இசை எங்க இருக்கான்னு நான் தேடி பாக்குறேன். ஓகே, சரி.